கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு. 1 மந்த் லீவ் முடிஞ்சிச்சு. எப்படி போச்சுன்னே தெரில. அம்மா அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு காலையில் கிளம்பியாச்சு. என்ன ஒரே சோகம்தான். ஆரா தான் ரொம்ப ஜாலியாக இருந்தா. ஆராவுக்கு காரில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து 2 எல்டர் பிரதர். ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து ஃபேமிலியோட எங்கள் கூட தான் வந்தாங்க. ஏன்னா திருச்சியில் ஒரு ஃபங்க்ஷனு. செகண்ட் அண்ணா வரல, ஆஃபீஸ் போயிருந்தாங்க. இடையில எங்களுக்கு பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து நேராக சென்னை போகல, இடையில திருச்சியில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட அக்கா பையன் வந்து டாக்டர் முடிச்சிருக்கான். அந்த காலேஜில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் போகிறோம். திருச்சியில் வந்து அன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் சென்னை போகிற பிளானு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ திருச்சிக்கு போகிற வழியில் ஒரு டீ மட்டும் குடிக்கலான்னு சொல்லி இடையில நிறுத்திட்டு டீ குடித்தோம். அப்படியே ஆறாவையும் உச்சா போக வச்சுட்டு அப்புறம் ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டோம். திருச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours தான். திருச்சி வந்து ரீச் ஆயாச்சு. ஆரா வந்து அந்த ஹோட்டலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆரா வந்து ஒரு ஷெல்டரில் ஒன் டே வந்து விட்டுட்டு தான் நாங்கள் ஹோட்டல் கிளம்பினோம். ஆரா விட்டுட்டு நேராக நாங்கள் லஞ்சு தான் சாப்பிட்டோம் ஒரு 3:30 கிட்ட. அப்புறம் நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரு கூடயும் கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 5:36 கிட்ட அந்த காலேஜுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜுக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடந்துச்சு என்னங்கிறது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.